ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கேன். நேத்துக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து லைனிங்லாம் வந்து நம்ம வந்து பட்டு பாவாடையோட பாவாடைக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி வந்து அதுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டக் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டக் பிடிச்சிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு இப்போ நம்ம வந்து 4 இன்ச் வந்து அளந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அதாவது ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பார்டருக்கு பக்கத்தில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். பார்டரை விட அதிகமாக வந்து நம்ம இந்த டக்கை பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் பார்டருக்கு கீழே அந்த டக் வந்து அந்த டக்கோட கிளாத் வந்து தொங்கும். ஸோ இந்த பார்டர் முடிகிற இடத்துக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் டக் பிடிச்சிக்கலாம். நான் இப்போ 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டக் பிடிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, டக்குனாங்க இந்த மாதிரி மடக்கி வச்சு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது டக் பிடிக்கும் போது கரெக்டாக எடுத்து விட்டு நீட்டாக டக் பிடிங்க. உள்ளுக்குள்ளே வந்து இந்த மேல் துணி வந்து சுருங்கி விழுந்துடாமல் நேராக பிடிங்க. அப்படி இல்லைன்னா ஏற்றி தாத்தி இருக்கும். ஸோ கரெக்டாக நேராக வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது நேர்த்தையல் தான் இருந்தாலும் அந்த மடக்கிறது கரெக்டாக வந்து ஃபோல்டிங் பண்ணி மடக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரே அளவுக்கு அந்த பக்கம் எவ்வளோ இன்ச் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இந்த பக்கமும் வரணும். அதே அளவுக்கே ஸ்டிச் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும். இதை நல்லா நீவி விடுங்க. அப்போ அப்படியே நின்றுக்கும். இல்லை மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட வேணாம். ஏன்னாக்கா நம்ம பிரித்து விட போகிறது தான் அது. அதனால இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட வேணாம். நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லா நேராக நின்றுக்கும். கீழ்ப்பக்கமாக அந்த ஃபோல்டிங் வர மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி நீவி விட்டுட்டு அயனிங் கூட பண்ணிக்கலாம். அயனிங் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து ப்ளீட்ஸ்க்கு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ப்ளீட்ஸுக்கு வந்து 1 இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து 3 இன்ச்சில் தான் வச்சுருக்கேன். அதாவது வெளியே வந்து 1 இன்ச் தெரிகிற மாதிரியும், உள்பக்கம் வந்து இன்டேக் வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் வந்து எவ்வளோனாக்கா உனக்கு 3 இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன். ப்ளீட்ஸ் இன்டேக் 3 இன்ச் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கீழே வரைக்குமே வரும். அந்த ப்ளீட்ஸ் வந்து கீழே வரைக்கும் வரும். ப்ளீட்ஸ் இன்டேக் அதிகமாக வைக்க நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கீழே வரைக்கும் அழகாக வரும். ஸோ அதனால தான் அந்த ப்ளீட்ஸ் அழகாக தெரியணுங்கிறக்காக தான் நான் 3 இன்ச் வந்து இடைவெளி விட்டுருக்கேன் இன்டேக்கு. நீங்களும் வந்து எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். சாரீங்கிறங்காட்டி அதிகமாகவே வச்சுருக்கேன். நீங்கள் 4 இன்ச் கூட வச்சுக்கலாம். எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். இப்போ 1 இன்ச் அதுக்கப்புறம் 3 இன்ச் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நைஃப் ப்ளீட் தான் எதுக்கு நம்ம இப்போ வைக்க போகிறோம். இதில் நம்ம பாக்ஸ் ப்ளீட் கூட வச்சுக்கலாம். பட் நான் இப்போ வைக்க போகிறது நைஃப் ப்ளீட் தான். அதனால தான் 1 இன்ச் ஃபஸ்ட் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 இன்ச் குறிச்சிருக்கேன். நம்ம 1.5 இன்ச் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இப்படி தூக்கி வச்சிடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு 1 இன்ச் குறிச்சிருக்கோம்ல, அதை தான் வந்து இந்த 3 இன்ச் குறிச்சிருக்கிற இடத்துல வைக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது சீம் லைன்ஸ், ஓகேங்களா? அதை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. இந்த 1 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அதை தான் அந்த 3 இன்ச் கிட்டால் வைக்கணும். சீம் லைன்ஸை கொண்டு வந்து அங்கே வைக்கக்கூடாது, ஓகேங்களா? சீம் லைன்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சீமுக்கு கிளாத் இருக்காது, அதாவது தைக்கிறதுக்கு கிளாத் இருக்காது அந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறக்கு, ஓகேங்களா? ஒரு தையல் போடுவோம் இல்லைங்களா, 2 பக்கத்தையும் சேர்த்து, அதுக்கு நம்மளுக்கு கிளாத் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி தைக்காமல் அதுக்கு பக்கத்தில் நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்லேருந்து தான் நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு எங்கே குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துல இந்த கிளாத்தை கொண்டு போய் வச்சு, இப்போ பாருங்கள் கீழே வரைக்கும் அந்த ப்ளீட்ஸ் தெரியுது பாருங்கள் நீட்டாக. அதுக்காக தான் நான் 3 இன்ச்சுக்கு இன்டேக் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதிகமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்டேக் அதிகமாக கொடுக்கும்போது ப்ளீட்ஸ் அது அழகாக வரும். இப்போ நான் நைஃப் ப்ளீட் தான் தைக்க போகிறேன். உங்களுக்கு நைஃப் ப்ளீட்டு எப்படி தைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த 1 இன்ச்சை எடுத்து அடுத்த 3 இன்ச் கிட்ட வச்சு அப்படியே மொல்லமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் குறித்து வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பின் கூட நீங்கள் குத்திக்கலாம், ஓகேங்களா? பின் எல்லா பக்கமும் இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இல்லை அப்படியே தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக அந்த 1 இன்ச் குறிச்சிருக்க இடத்த 3 இன்ச் குறிச்சிருக்க இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 1 இன்ச்சை எடுத்து 3 இன்ச்சில் வைக்கும் போது நம்மளுக்கு இழுக்க முடியாமல் இருக்குது, சுருக்கம் வருது அப்படின்னா அந்த கரெக்டாக வந்து அந்த இதை தூக்கிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போடுங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஃபூட்டரை தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கிளாத் நகரும். ஆனால் வந்து நீடில் தூக்கக்கூடாது. ஓகேங்களா? நீடில் வந்து குத்துன மாதிரி தான் இருக்கணும் துணியில். இப்போ பாருங்கள், இப்படி வைக்கும் போது உங்களுக்கு சுருக்கம் வரும். அப்படி சுருக்கம் வராமல் இருக்குன்னா கீழே ஃபுட் லிஃப்டர் தூக்கிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பட் வந்து அந்த ப்ளீட் மேலேயே தான் உங்களுக்கு ஊசி குத்தி இருக்கணும். இப்போ லிஃப்டரை கீழே இறக்கி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். பாருங்கள், மறுபடியும் லிஃப்டரை தூக்கிவிட்டு இதை நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லிஃப்டரை வந்து கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். அந்த 1 இன்ச் கிட்ட இருக்கிறது 3 இன்ச் கிட்ட போகும்போது எந்த சுருக்கமும் வராமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு எடுத்துருக்கங்காட்டி சீம் லைன்ஸுக்கு போக மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இன்டேக் அதிகமாக கொடுக்க நம்மளுக்கு கீழே வரைக்கும் அந்த ப்ளீட்ஸ் வந்து நேராக நிற்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இன்டேக் வந்து கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா ப்ளீட்ஸ் வந்து மேலேயே நின்றுக்கும். இதை நம்ம அயர்ன் பண்ணி பார்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி சைடை ஜாயின் பண்ணி விட்டுறலாம் பேக் சைடில். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தை எடுத்து அடியில் வச்சுட்டு இந்த நல்ல கிளாத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக 28 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்காக இதை செக் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, பரவாயில்ல. 1 இன்ச் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா கிளாத்தை சீம் லைன்ஸில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளோட மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம். மெயின் கிளாத் வந்து நம்ம பக்கம் வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நேராக ஒரு ஸ்டிச் பண்ணி இந்த லைனிங் கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பாடி பார்ட் கூட இந்த பார்ட்டையும் வச்சு நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும் போது இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பாடி கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணோம். நான் வந்து ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச்சே வந்து சின்ன ஸ்டிச்சில் போட்டிருக்கங்காட்டி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை நம்ம அயர்ன் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். லைனிங் கிளாத் வந்து இந்த பார்டருக்கு மேலே இருக்கணும், பார்டர் கீழே வந்துடக்கூடாது. கீழே கரை இருந்தால் நீங்கள் மடித்து அடிக்க தேவையில்லை. கரை இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வந்து லைனிங் கிளாத்தை மடித்து அடிச்சிக்கிங்க. பாருங்கள், ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி கீழே வரைக்கும் வந்திருக்கு, அந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி கீழே வரைக்கும் வந்திருக்குன்ட்டு. இதை நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், அதாவது மடக்கிக்கலாம். மடக்கிட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடியோட இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.